நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஸ்டார்டிங்ல ரொம்பவுமே வீக்காக காட்டிட்டு, அதாவது லூசர் மாதிரி காட்டிட்டு, கடைசி எண்டிங்ல ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக காட்டின டாப் 3 கேரக்டர் யாராவது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் 3வது இடத்துல நம்ம ஜிராயா சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜிராயா சென்சே நம்ம ஹிருசன் டோபி டீம்ல ஒரு வீக்கான பையனாக தான் காட்டியிருப்பாங்க. அதாவது சொல்ல போனால் அப்போதைக்கு அவருக்கு ஒரே ஒரு ஜுட்ஸு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், மறைஞ்சு போகிற ஜுட்ஸு. அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் மியோகோக்குள்ள போய் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறி இருப்பார். அவர் பவர்ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லாமல் பல லெஜெண்ட்ஸையுமே உருவாக்கி விட்டுருப்பாரு. அடுத்து இவரை தொடர்ந்து நம்ம லிஸ்ட்டில் 2வது இடத்துல நம்ம நருட்டோ உசுமாக்கி தான் இருக்கா. நம்ம நருட்டோ உசுமாக்கி ஸ்டார்டிங்ல ஒரு க்ளோன் ஜுட்ஸும் கூட உருவாக்க தெரியாம ஒரு லூசரா தான் காட்டியிருப்பாங்க. இது போக போக தலைவர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாகி ஒரு காட் லெவல் பவர்ஃபுல்லான கேரக்டரா மாறி இருப்பான். ஏன் காடாவே மாறி இருப்பான் 4th கிரேட் நிஞ்சா வரல. ஸோ ஃபைனலா நம்ம லிஸ்ட் நம்பர் 1ல நம்ம ஒபிட்டோ உச்சிகா தான் இருக்கா. நம்ம ஒபிட்டோவுமே நம்ம நருட்டோ மாதிரி தான் க்ளோன் ஜுட்ஸ் யூஸ் பண்ண தெரியும். எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி ஒரு மாதிரி லூசரா தான் காட்டியிருப்பாங்க. அப்புறம் சீரிஸோட எண்டிங்ல வந்து காட் லெவல் பவர்ஃபுல்லான கேரக்டரா காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த கேரக்டர் இல்லாம இன்னும் சில கேரக்டர்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிருங்க. பார்ட் 2ல அந்த கேரக்டர்லாம் கவர் பண்ணி